தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பிரச்சார பயணத்தில் கரூர்ல ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்து 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று மதியம் 2:15 மணிக்கு விசாரணை நடைபெறும் என நீதிபதி தண்டபாணி நேற்று அறிவித்திருந்தார். நேற்று சென்னையில் நீதிபதி தண்டபாணி அவர்கள் இல்லத்தில் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியின் வழக்கறிஞர் அறிவழகன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் குழு மற்றும் கட்சி நிர்வாகிகள் சென்று இதை இந்த விவகாரத்தை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கு சுயமோட்டோ வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என கேட்டு ஒரு கோரிக்கை முறையீட்டை வைத்தார்கள். அந்த முறையீட்டை மென்ஷன் செய்தார்கள். அந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தண்டபாணி, இது தசரா பண்டிகை கால நீதிமன்றம் ஆகையால் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதியாக தண்டபாணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்று, அதாவது அவர் நேற்று கூறியது நாளை மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் எடுத்துக்கொள்வோம் என கூறியிருக்கிறார். அதன்படி, அந்த கூற்றின்படி இன்று வழக்கறிஞர் அறிவழகன் தலைமையிலான அந்த தாவேகா கட்சியின் வழக்கறிஞர்கள் ஒரு அவர்களுடைய மனுவினை தாக்கல் செய்வதற்காக மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் பதிவுத்துறை பதிவாளர் ஐயப்பனை அணுகி கேட்ட பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்றால், அதாவது இது தசரா பண்டிகை விடுமுறை கால நீதிமன்றம், இது ஏற்கனவே நோட்டீஸ், அதாவது ஒரு அட்டவணை நாங்கள் அனுப்பிவிட்டோம். அந்த அட்டவணையில் இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் ஃபைலிங் ஆனது, அதாவது மனு தாக்கல் செய்யும் நாளானது நாளை இருக்கிறது. அதன் பிறகு வழக்கு விசாரணை நாளானது வெள்ளிக்கிழமைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணைப்படிதான் நடைபெறும். ஆகவே நாளை நீங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்யலாம். அந்த வழக்கு விசாரணையானது வெள்ளிக்கிழமை நடைபெறும் என தெரிவித்தார். அந்த மனுவினை ஏற்க மறுத்துவிட்டார். அதாவது ஐயப்பன் அவர்கள் அந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் பதிவாளர் ஐயப்பனிடம் வழக்கறிஞர் அறிவழகன் உள்ளிட்ட நேற்று ஜட்ஜு, அதாவது நீதிபதி அவர்கள், நாங்கள் மென்ஷன் செய்வதற்கு முறையீடு செய்தோம். அதன்படி இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள். ஆகவே நாங்கள் அந்த அபிடவிட் பிரமாண பத்திர காப்பியை ரெடி பண்ணி கொண்டு வருவதற்கு இவ்வளவு காலமாகிவிட்டது. இதை கொண்டு வந்து இந்த அபிடவிட்டை தாக்கல் செய்து இன்று மதியம் அதை விசாரணைக்கு வருவதற்காக கொண்டு வந்திருக்கிறோம் என கூறும் பொழுது, இந்த அபிடவிட்டை ஏற்க முடியாது. இந்த அபிடவிட்டுக்கான, அதாவது மனு தாக்கல் செய்யும் நேரம் நாளை தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளை மனு தாக்கல் ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நாளை மனு தாக்கல் செய்யுங்கள். அதன் பிறகு விசாரணையானது வெள்ளிக்கிழமை நடைபெறும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால்